மேசராசி அதில் ஒரு 9 நட்சத்திர பாதம் பேசணும். ரிஷபம் ஒரு 9 நட்சத்திர பாதங்கள் சொன்னோம். மிதுனத்தில் கூட மிருகசீஷம் 3 4, திருவாதிரை 1 2 3 4, புனர்பூஷம் 1 2 3 சொன்னோம். 9 நட்சத்திர பாதங்கள் கொண்டது மிதுனம். கடைசி ராசி கடகராசி. கடகராசியில் புனர்பூஷம் 4ஆம் பாதம், பூசத்தின் 4 பாதங்கள், ஆயிலத்தின் 4 பாதங்கள், மொத்தம் 9 பாதங்கள் கொண்டது கடகம் சொல்லியிருக்கோம். சரியா? அப்போ மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம் இந்த 4 ராசிகளுக்கும் மேஷ மண்டலம் அல்லது செவ்வாய் மண்டலம் அப்படின்னு ஒரு பேர் உண்டு. தெரிஞ்சு வச்சுக்கணும். புரிஞ்சுங்களா? அதுக்கு என்ன பேர்? மேஷ மண்டலம் அல்லது செவ்வாய் மண்டலம் அப்படிங்கிறது ஒரு பேர் உண்டு. மேஷத்தில் ஆரம்பிக்கிற நாள் மேஷ மண்டலம். மேஷத்தின் அதிபதியாக செவ்வாய் வருவதால் அதற்கு பெயர் செவ்வாய் மண்டலம். அப்போ மேஷ மண்டலம் அல்லது செவ்வாய் மண்டலம் என சொல்லப்படக்கூடிய அந்த 4 வீடுகளிலே அஸ்வினி, பரணி, கார்த்திகை, ரோஹிணி, மிருகசீரிடம், திருவாதிரை, புனர்பூஷம், பூஷம், ஆயில்யம் என்ற 9 நட்சத்திரங்களும் அடங்கியிருக்கிறது. இந்த ஒரு மண்டலத்தில் மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம் என்ற 4 வீடுகள் கொண்ட இந்த ஒரு மண்டலத்தில் உங்கள் ஜாதகத்தில் இடைவிடாத கிரகங்கள் இருந்தால் அது என்றிருந்தாலும் ஒரு நாள் உங்களை வெற்றிக்கு கொண்டு செல்லும். இருக்கா பார்த்துக்கோங்க. ஒரு வீடு கட்டானாலும் எனக்கு 75% கிடைக்குமான்னு கேட்காதீங்க. ஒரு வீடு கட்டானாலும் அவுட்டு தான், ஃபெயிலியர். மேஷத்தில், ரிஷபத்தில், மிதுனத்தில், கடகத்தில் 4 வீட்டில் கிரகம் இருக்கா? எனிபடி? அந்த 1 2 இருக்கா? என்னங்க இருக்கு? மேஷத்தில் என்ன இருக்கு? புதன், ரிஷபம், சூரியன், மிதுனம், சனி, கடகம், செவ்வாய். சூப்பர். இவருக்கு மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம் 4 வீட்லையும் கிரகம் இருக்கு. ஜெயிப்பார், உறுதியாக ஜெயிப்பார். அவருடைய ஓல்டு ஏஜஸ், அதை பழைய காலங்களை எடுத்து பார்க்கும்போது இன்னைக்கு என் பொசிஷன் நல்லா இருக்குது அப்படிம்பார். ஓரளவு தேடி வந்துட்டு தொடர்ச்சியாக இருக்கணும். 4 வீட்டில் இருக்கணும். ஒரு வீடு போனாலும் போச்சு. சரி, இன்னும் 2 சான்ஸ் இருக்குது, பார்ப்போம். அதுக்காக மனசு விட்டுறாதீங்க. இருக்கும். சிம்ம மண்டலத்தில் இருக்கலாம், தனுசு மண்டலத்தில் இருக்கலாம். ஒன்றுமே இல்லையா? சரி விடுங்க, யூ ஆர் பிளஸ்டு. கிரகம் இருக்கணும். சிலருக்கு மிதுன லக்னம், நான் கிரகம் இருக்கணும், அதை காம்ப்ரமைஸ் பண்ணாங்க. நான் மிதுன லக்னம் சேர்த்திக்கலாமா? இந்த இவர் கேட்பாரு நாகேஷ், பிழை எவ்வளோ இருக்குதோ அதை தக்கன பரிசு தொகையை குறைத்து கொடுங்க. அதெல்லாம் குறைக்க முடியாது. 4 வீட்டில் கிரகம் இருக்கணும். 2வது மண்டலம் போகலாமா? சிம்ம மண்டலம். அவங்க என்னைக்கு தான் ஜெயிப்பாங்க. அவங்க என்னைக்கு தான் ஜெயிப்பாங்க. சரிங்களா? அடுத்தது சிம்ம மண்டலம் அல்லது சூரிய மண்டலம். அதில் கிட்டத்தட்ட அதே 9 நட்சத்திரங்கள் தான். ஏன்னா அந்த நான் கொடுத்துருக்க பேப்பர்லேயே செகண்ட் பேஜ் பார்த்துக்கோங்க. நான் கொடுத்துருக்க பேப்பர்லேயே 2வது பக்கம் பார்த்துக்கோங்க. என்ன நட்சத்திரம்? மகம், பூரம், உத்திரம், அஸ்தம், சித்திரை, சுவாதி, விஷாகம், அனுஷம், கேட்டை. இந்த 9 நட்சத்திரங்கள் கொண்டது என்னங்க? சிம்ம மண்டலம் அல்லது சூரிய மண்டலம். அப்போ இந்த 9 நட்சத்திரங்களுக்கும், ஒரு நட்சத்திரத்துக்கு 4 பாதங்களா? 9 நட்சத்திரங்களுக்கு 36 பாதங்கள். 36 பாதங்களையும் சிம்மம், கன்னி, துலாம், விருச்சகம் என்ற 4 ராசிகளிலே நாம் அடக்கி இருக்கிறோம். ஒரு ராசிக்கு 9 பாதங்கள். மகம் 4 பாதங்கள், பூரம் 4 பாதங்கள் 8, உத்தரத்தில் 1 பாதம் 9. இந்த போர்ஷனுக்கு பேரு சிம்மம். உத்தரம் 2 3 4, அஸ்தம் 1 2 3 4, சித்திரை 1 2. இந்த 9 நட்சத்திர பாதங்கள் கன்னி. சித்திரை 3 4, சுவாதி 1 2 3 4, விஷாகம் 1 2 3. இந்த 9 நட்சத்திர பாதங்கள் கொண்டது துலாம். விஷாகம் 4, அனுஷா 1 2 3 4, கேட்டை 1 2 3 4. இந்த 9 நட்சத்திர பாதங்கள் கொண்டது விருச்சகம். எனவே சிம்மம், கன்னி, துலாம், விருச்சகம் இந்த 4 வீடுகளுமே ஒரு ஜோன். மண்டலம்னா ஜோன். அந்த ஜோனுக்கு பேரு சிம்ம ஜோன், சூரிய ஜோன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஜோன் ஒரு தனிச்சிறப்பு, அது ஒரு கணக்கு இருக்கு. அப்போ இந்த 4 வீட்லையும் யாருக்காவது இடைவிடாமல் கிரகம் இருக்கா? சாருக்கு இருக்கு. சொல்லுங்க, யார் யார் இருக்கா? சிம்மத்துல யாரு? சந்திரனும் சுக்கிரனும். பாருங்க 81 80 எண்டா? அக்டோபர் 80 எண்டு. ரைட்டு, ஓகே. அப்போ அவருக்கு அது என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் ஒரு ரெகக்னைசேஷன், ஒரு இம்ப்ரூவ்மெண்ட், டெவலப்மெண்ட்டு,
ஒரு அமைப்பு உறுதியாக தரும். அந்த 4 வீட்டில் இடைவிடாமல் கிரகம் இருந்துட்டாலே அந்த ஜாதத்துக்கு அது ஒரு சிறப்பு. அப்படி இருந்துட்டாலே மற்ற கிரகங்களும் தருவதற்கு இந்த கிரகங்கள் ஒத்துழைக்கும். ரைட்டுங்களா? ஓகே, ரைட்டு. அடுத்த பாயிண்ட், 3வது மண்டலம் போலாமா? தனுசு மண்டலம் அல்லது குருமண்டலம். அந்த மண்டலத்தோட பேர் என்னங்க? தனுசு மண்டலம் அல்லது குருமண்டலம். அது எத்தனை வீடுகள் இருக்கு? 4 வீடு இருக்கு. தனுசு 4 வீடு இருக்கா? அதுல இருக்கக்கூடிய நட்சத்திர தொகுதி என்ன? மூலம், பூராடம், உத்திராடம், திருவோணம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி இருக்கா? 9 நட்சத்திரங்கள் இருக்குல்ல. ஒரு நட்சத்திரத்துக்கு as usual 4 பாதங்கள், 9 நட்சத்திரத்துக்கு 36 பாதம். 36 பாதங்களையும் 4 வீட்டுக்குள் அடக்கி இருக்கிறோம். அப்போ ஒரு வீட்டுக்கு 9 பாதங்கள். மூலம் 4 பாதம், பூராடம் 4 பாதம், உத்திராடம் 1 பாதம். இந்த 9 பாதங்கள் கொண்டது தனுசு. உத்திராடம் 2, 3, 4, திருவோணம் 1, 2, 3, 4, அவிட்டம் 1, 2. சொல்லுங்க, யாருமே சொல்ல மாட்டேங்கிறீங்க. மகரம், அவிட்டம் 3, 4, சதயம் 1, 2, 3, 4, பூரட்டாதி 1, 2, 3. இந்த 9 பாதங்கள் கும்பம். அண்ட் பூரட்டாதி 4, உத்திரட்டாதியில் 1, 2, 3, 4, ரேவதியில் 1, 2, 3, 4. இந்த 9 பாதங்கள் கொண்டது மீனம். அப்போ தனுசு, மகரம், கும்பம், மீனம் இந்த 4 வீடுகளும் கொண்டது ஒரு மண்டலம். அதற்கு பெயர் தனுசு மண்டலம் அல்லது குருமண்டலம். மேஷ, ரிஷபம், மிதனம், கடகம் 4 வீடுகள் கொண்டது மேஷ மண்டலம் அல்லது செவ்வாய் மண்டலம். சிம்மம், கன்னி, துலாம், விருச்சகம் என்ற 4 வீடுகள் கொண்டது சிம்ம மண்டலம் அல்லது சூரிய மண்டலம். தனுசு, மகரம், கும்பம், மீனம் என்ற 4 வீடுகள் கொண்ட இந்த ஒரு மண்டலத்திற்கு பெயர் குருமண்டலம் அல்லது தனுசு மண்டலம். இதில் ஒரு தெளிவு கிடைச்சிருக்கும். இப்போ இந்த குருமண்டலத்தில் யாருக்காவது 4 வீடுகள் இடைவிடாத கிரகம் இருக்கா? உங்களுக்கு இருக்காமா? யார் யார் இருக்கிறா? 60 1960. சூப்பர், அருமையான ஜாதகம். போன ஜென்ம கர்மாவை கழிப்பதற்காக மட்டுமே பிறந்த பிறப்பு. கிட்டத்தட்ட இதோட எண்டு முடியுது. 1960. தனுசு மண்டலம் ஒரு புனிதமான மண்டலம் சார். அது குருவுடைய ஆரம்பம் இல்லையா சார்? இந்த 4 ராசியில வரிசைய கிரகம் இருக்கணும். இருந்தா அவங்க ஜெயிப்பாங்க. அது இவங்களுக்கு மட்டும் தான் சொல்லியிருக்கேன், எல்லாத்துக்கும் இல்லை. அது தனுசு மண்டலத்துல இடைவிடாமல் கிரகம் இருந்தால் 4 வீடு தனுசு, மகரம், கும்பம், மீனம். அந்த 4 அந்த நல்ல கவனிங்க. காலபுருஷன் 1 விடுது அப்படின்னா ஜனனம். 8வது வீடு மரணமா இல்லையா? 12 விடுதலை. 12 விடுதலை. மரணம் என்பது 8 தானே ஆயுள். அப்ப 8ஆம் வீடு என்னது? அப்ப 8 வீடோட சாதகம் முடிஞ்சு போச்சே. Why that people have added this தனுசு, மகர, கும்பம் and மீனா? They have made 12 ராசிஸ். 8 வீட்டில் முடிச்சுட்டு போயிடலாமே. நான் அப்ப 4 வீட்டில் முடிச்சிருவேன். அது வேற. 8 வீட்டில் முடிச்சுட்டு போயிடலாம். நல்ல